கார்மைக்கேலை பற்றி ஒரு சிறிய வரலாறு கூற விரும்புகிறேன். ஏமி கார்மைக்கேல் அவர்கள் 1867ஆம் ஆண்டில் டிசம்பர் 16ஆம் தேதியில் பிறந்தாங்க. அவங்க அப்பா பேர் டேவிட், அவங்க அம்மா பேர் கேத்ரின். அவங்க அப்பா இருந்ததுக்கப்புறம் ராபர்ட் வில்சன் என்கிறவர் அவங்கள தத்தெடுத்தாங்க. ராபர்ட் வில்சன் அவங்க ஆசிரியர் எல்லாமே டீச் பண்ணாங்க. பொதுவாகவே இங்கிலாந்தில் இருக்க மக்களுக்கு கண்கள் ப்ளூ கலரில் இருக்கும். ஆனால் ஏமி அவர்களோட கண்கள் மட்டும் பழுப்பு நிறத்தில் இருக்கும். அதை கண்டு ஏமி அவர்கள் ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணாங்க. ப்ரேயர் பண்ண சொல்ல எதுவுமே நடக்காததால் அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அவங்க வருத்தப்பட்டோன்னே இந்தியாவுக்கு சென்றாங்க. இந்தியா சென்றோடனே இந்திய மக்கள் கண்கள் பழுப்பு நிறத்தில் இருந்ததை கண்டு அவங்க கர்த்தருக்கு நன்றி சொன்னாங்க. ஏன்னா அவங்க கண்களும் இந்திய மக்கள் கண்களும் பழுப்பு நிறத்தில் இருந்தது. 1880ஆம் ஆண்டில் ஏமி அவர்கள் ஞாயிறு பள்ளியை ஆரம்பித்தாங்க. 1887ஆம் ஆண்டில் ஹாட்சன் பிரசங்கத்தின் மூலம் அவங்க மிஷினரி ஊழியம் செய்ய போகிறேன்னு அவங்க உணர்ந்தாங்க. அவங்க மிஷினரி ஊழியத்துக்காக முழுமையாக ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தாங்க. மிஷினரி ட்ரைனிங்காக அவங்க லண்டன் போய் படித்து முடித்து வந்ததுக்கப்புறம் முதலாக ஊழியத்துக்கு ஜப்பான் போனாங்க. ஜப்பானில் அவங்க உடல்நிலை சரியாதபடியால் அவங்க திரும்பி இலங்கைக்கு போய் கொஞ்ச காலம் ஊழியம் செஞ்சு இந்தியாவுக்கு பெங்களூரில் ஒரு இடத்துல ஊழியம் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் ஊழியம் செஞ்சு அநேக வாலிபர் பெண்கள் மூலம் ஊழியம் செஞ்சாங்க. அதனால நிறைய வாலிபர் பெண்கள் விபச்சாரத்துலேருந்து வெளியே வந்தாங்க. அவங்க நிறைய சிறு பிள்ளைகளை தத்தெடுத்து வளர்த்தாங்க. 1918 அவங்க சிறுவர் ஆதரவு இல்லம் நடத்தினாங்க. 1932ஆம் ஆண்டில் அவங்க ஏமி அவர்கள் கீழே விழுந்தாங்க. அதனால அவங்களுக்கு நிறைய அடிப்பட்டதுனால அவங்க மரணம் வரைக்கும் படுக்கையாக எழுதுனாங்க. இருந்தாலும் 16க்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதினாங்க. அவங்க 1948ஆம் ஆண்டில் இந்திய அரசு தேவதாசி முறையை ஒழித்தாங்க. இதுக்கு காரணமானது ஏமி அவர்கள் தான். 1951ஆம் ஆண்டில் ஏமி அவர்கள் இறந்தாங்க. இது மாதிரி தான் இங்கிலாந்துலேருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு அவங்க ஊழியம் செஞ்சாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.